வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த லேவியாராகமம் பற்றிய குறிப்புகளை வச்சு ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சத்தியம் சொல்லப்போனா லேவியாராகமம் பல பேருக்கு கொஞ்சம் புரியாத புதிராவே இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம் அதுல இருக்கிற முதல் அதிகாரத்துக்குள்ள போக போறோம். குறிப்பா தகன பலிகளை பத்தி தான் பேச போறோம். இந்த பலிகள்னா என்ன, அதோட சடங்குகள் என்னன்னு மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக அர்த்தம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஆன்மீக பயணத்துக்கு இது எப்படி பொருந்தும், இதையெல்லாம் தான் நம்ம தோண்டி துருவி பார்க்க போறோம். இந்த பழங்கால சடங்குகளுக்குள்ள எவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க கொடுத்திருக்கிற இந்த குறிப்புகள்ல ஒரு விஷயம் ரொம்பவே உறுத்துச்சு. ஒரே தகன பலி தான், ஆனா அதை செய்யற விதம் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? அதாவது ஒரு காளை மாட்டை பலி கொடுக்கும்போது பலி கொடுக்கிறவரே முக்கால்வாசி வேலையை செய்யறாரு. அதான் ஒரு சின்ன பறவையை பலி கொடுக்கும்போது மட்டும் ஆசாரியர், அதாவது பிரீஸ்ட், எல்லா வேலையும் செய்யறாரு. இது கொஞ்சம் தலைகிழையா இல்லையா? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு தெளிவுக்கு வந்துடலாம். உங்க குறிப்புகள்ல 3 தரப்பினரை பத்தி பேசுது. முதல்ல ஆரோன். இவரை கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரின்னு சொல்லுது. அப்புறம் ஆரோனோட மகன்கள். இவங்கள விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா பார்க்கறாங்க. கடைசியா தனிப்பட்ட ஆசாரியர்கள். ஆனா நம்மளோட முழு கவனமும் இப்போ ஆரோனோட மகன்கள், அதாவது ஊழியம் செய்யற ஆசாரியர்கள் மேலதான் இருக்க போகுது. ஆமா. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சடங்குல எல்லா வேலையும் ஆசாரியர்கள் மட்டுமே செய்யறதில்ல. பலியை கொண்டு வர்றவர், அதாவது நாம அவர பலி செலுத்துபவர்னு சொல்லலாம், அவருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ம், இதுதான் நம்ம விவாதத்தோட மைய புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதாவது ஒருத்தர் குடுக்கிற பலி அவரோட ஆன்மீக முதிர்ச்சியையும் கிறிஸ்துவ பத்தின அவரோட புரிதலையும் அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டுது. அப்போ இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி இல்லையா? அதாவது ஒருத்தர் பெரிய விலங்க கொண்டு வருது அவரோட பக்தியை காட்டுது, சின்ன விலங்கு அவரோட பக்தி குறைவா இருக்குன்னு காட்டுதா? அப்படி நேரடியா சொல்லிட முடியாது. உங்க குறிப்புகள்ல இத ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. 3 வகையான பலிகள் இருக்கு. ஒரு காளை மாடு, ஒரு செம்மறி ஆடு அல்லது வெள்ளாடு, அப்புறம் காட்டுப்புறாக்கள் அல்லது புறா குஞ்சுகள். இதோட நோக்கம் கிறிஸ்து எவ்ளோ பெரியவர்னு அளந்து பாக்குறதில்ல. மாறா, கிறிஸ்துவ பத்தி நமக்கு இருக்கிற புரிதல், பாராட்டுதல், அனுபவம் எந்த அளவுல இருக்குன்னு காட்டுறதுதான். ஓஹோ. ஒரு உதாரணத்துக்கு அப்போஸ்தலன் பவுலோட அனுபவத்தை விவரிக்க ஒரு காளை மாடு கூட பத்தாது. ஆனா இப்பதான் புதுசா விசுவாசத்துக்குள்ள வந்த ஒருத்தரோட ஆரம்ப கட்ட புரிதலை குறிக்க ஒரு சின்ன புறா போதுமானதா இருக்கலாம். ஓகே, இப்போ புரியுது. இது பணத்தை பத்தினது இல்ல, புரிதலை பத்தினது. சரி, அப்போ அந்த வித்தியாசமான செய்முறைக்கு வருவோம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நிச்சயமா. முதல்ல பெரிய பலிகளை பாப்போம். ஒருத்தர் காளையோ செம்மறியாட்டியோ கொண்டு வந்தா பலி செலுத்துறவர் தான் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் செய்யணும். அவரேவா? ஆமா, அத அவர்தான் கொல்லணும், தோலை உரிக்கணும், அத துண்டு துண்டா வெட்டணும், அப்புறம் அதோட குடல் கால்கள் எல்லாத்தையும் தண்ணியில கழுவணும், எல்லாத்தையும் தயார் செஞ்ச பிறகுதான் ஆசாரியர் வருவார். அவர் அந்த இரத்தத்தை பலிபீடத்துல தெளிச்சு அந்த துண்டுகளை நெருப்பு மேல வைப்பார். நீங்க கொடுத்த குறிப்புகள்ல ஒரு அருமையான உவமை இருக்கு. பலி செலுத்துறவர் ஒரு சமையல்காரர் மாதிரி. ஆஹா, ஆசாரியர் அதை எடுத்து பரிமாறுபவர் மாதிரி. ஆமா, படிச்சேன். கரெக்ட். கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா பறவைகளை பலி கொடுக்கும்போது கதை அப்படியே மாறுதே. அங்க என்ன நடக்குது? அங்கதான் பெரிய ட்விஸ்ட். ஒருத்தர் ஒரு புறாவை கொண்டு வந்தா அவரோட வேலை அத ஆசாரியர்கிட்ட குடுக்கறது மட்டும்தான். மத்த எல்லா வேலையும் ஆசாரியர் தான் செய்வார். எல்லா வேலையுமா? ஆமா, அவர்தான் அதோட தலைய திருகி எறிவார், அதோட இறகுகளை எல்லாம் அகற்றுவார், இறக்கைகளை கிழிப்பார், அப்புறம் அதை எரிப்பார். இங்க வேலை பங்கீடு அப்படியே தலைகீழா மாறுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. பெரிய முக்கியமான பலிக்கு பலி செலுத்துறவர் எல்லா வேலையும் செய்யணும், ஆனா சின்ன எளிமையான பலிக்கு ஆசாரியர் எல்லா வேலையும் செய்யணும். இது ஏன்? இதுக்கு பின்னாடி என்னதான் அர்த்தம் இருக்கு? இதுதான் ஆன்மீக முதிர்ச்சிய பத்தின ஆழமான உண்மை. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நாம கிறிஸ்துவ தேவனுக்கு எப்படி ஒரு பலியா செலுத்துறோங்கிறதோட இத ஒப்பிடணும். ஒரு பறவைய செலுத்துறவர் கிறிஸ்துவ பத்தி ஒரு குறிப்பிட்ட ஒருவேளை இயல்பான புரிதலை வச்சிருக்கார். அவருக்கு கிறிஸ்து மேல அன்பு இருக்கு, ஆனா அது ரொம்ப பொதுவான ஆழமில்லாத ஒரு புரிதல். ம். அந்த பலிய தேவனுக்கு ஏத்த மாதிரி தானே பதப்படுத்த தேவையான ஆன்மீக அனுபவமோ திறமையோ அவர்கிட்ட இல்ல. அதாவது அவருக்கு இன்னும் அனுபவம் பத்தல, அதனால அந்த பலியை எப்படி சரியா தயார் செய்யணும்னு தெரியல, அதனால ஆசாரியர் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறார், அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு காளைய செலுத்துறவரை பாருங்க, அவர்கிட்ட கிறிஸ்துவை பத்தின ஆழமான விரிவான புரிதலும் அனுபவமும் இருக்கு. அவர் வெறுமனே கிறிஸ்துவ கொண்டு வரல, அவர் பதப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ கொண்டு வரார்.
அந்த பலிய எப்படி துண்டு துண்டா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியை எப்படி தேவனுக்கு பிரியமா செலுத்தணும்னு அவருக்கு தெரியும். வாவ்! இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆன்மீக வளர்ச்சியோட வெவ்வேறு கட்டங்களை காட்டுது. அந்த பதப்படுத்துதல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா தெரியுது. அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கிறிஸ்துவ இயல்பான வழியில செலுத்துறதுக்கும் பதப்படுத்தப்பட்ட வழியில செலுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்க குறிப்புகள்ல இதுக்கு ஒரு நேரடியான உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஒரு சபக்கூட்டத்துல இப்பதான் புதுசா விசுவாசத்துக்கு வந்த ஒருத்தர் எந்திரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இயேசுவ நேசிக்கிறேன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். இது ரொம்ப உண்மையானது, மனப்பூர்வமானது, தேவனும் இதை நிச்சயமா ஏத்துக்குவார். ஆனா இது இயல்பானது. சரி. இது பதப்படுத்தப்படாத முழுசா இருக்கிற ஒரு பறவைய கொண்டு வர்ற மாதிரி. இதுல எந்த தவறும் இல்ல, ஆனா இது ஒரு ஆரம்ப நிலை. ஓகே, ரொம்ப எளிமையான பொதுவான ஒரு பாராட்டுதல். அப்போ பதப்படுத்தப்பட்ட பலி எப்படி இருக்கும்? பதப்படுத்தப்பட்ட பலி, அதாவது துண்டு துண்டா வெட்டப்பட்ட காளை, கிறிஸ்துவ பத்தின ஒரு விரிவான ஆழமான அனுபவத்தை குறிக்குது. அந்த ஆய்வுல கிறிஸ்துவோட தலை, குடல்கள், கால்கள்னு தனித்தனியா பிரிச்சு அனுபவிக்கிறத பத்தி சொல்லுது. தலை, குடல்கள், கால்கள் நிஜமான அர்த்தத்திலையா இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? அது ஒரு உருவகம். தலை அப்படிங்கிறது கிறிஸ்துவோட ஞானத்தையும் அவர் எப்படி எல்லாவற்றுக்கும் தலையா இருக்காருங்கிற புரிதலையும் குறிக்குது. சரி. குடல்கள்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தோணலாம். ஆனா அது கிறிஸ்துவோட உள்மன உணர்வுகள், அவருடைய சித்தம், அவருடைய நோக்கங்கள், அவருடைய அன்பு, இரக்கம் போன்ற உள்குணங்களை குறிக்குது. ஓஹோ. அப்புறம் கால்கள்ங்கிறது அவர் இந்த பூமியில வாழ்ந்த விதம், அவருடைய நடத்தை, அவர் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாண்டாருங்கிறத குறிக்குது. இப்படி கிறிஸ்துவ முழுசா மட்டும் பார்க்காம அவருடைய குணாதிசயங்களை தனித்தனியா பிரிச்சு பார்த்து ரசிச்சு அனுபவிச்சு தேவனுக்கு செலுத்துறது தான் பதப்படுத்தப்பட்ட பலி. வாவ்! அப்போ அந்த பலிய துண்டுகளாக வெட்டுறதுங்கிறது ஒரு வன்முறையான செயல் இல்ல. அது ஒரு ஆழமான பகுப்பாய்வுக்கான அடையாளம். ஒரு விஷயத்த மேலோட்டமா பார்க்கறதுக்கும் அதை பிரிச்சு ஆராய்ந்து பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. மிகச்சரியா. அது மட்டும் இல்ல, அந்த குடல்களையும் கால்களையும் தண்ணீல கழுவ சொல்லியிருக்கு. இது பரிசுத்த ஆவியானவரால சுத்திகரிக்கப்படுறத குறிக்குது. அதாவது முதிர்ச்சியான விசுவாசிகளுக்கு இயேசுவோட உள் வாழ்க்கையும் வெளி வாழ்க்கையும் எப்பவும் பரிசுத்த ஆவியால சுத்தமா பாதுகாக்கப்பட்டதுன்னு அனுபவபூர்வமா தெரியும். இந்த ஆழமான புரிதலோட தான் அவங்க கிறிஸ்துவ தேவனுக்கு செலுத்துறாங்க. இது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இந்த சடங்குகள் எல்லாம் சந்திப்பு கூடாரத்துல நடக்குது. உங்க குறிப்புகள்ல சந்திப்பு கூடாரம்ங்கிறது சபைக்கு ஒரு முன்மாதிரின்னு சொல்லுது. அப்போ இது ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட சேர்ந்து செய்யற ஒரு செயல். அப்படியானா அந்த பறவை பலிய பதப்படுத்துற ஆசாரியர்கள் யாரு? இன்னைக்கு அவங்க யாரு? இதுதான் இந்த விவாதத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி. நீங்க கேட்ட மாதிரி அந்த சந்திப்பு கூடாரம்ங்கிறது இன்னைக்கு அது சபைக்கு ஒரு அடையாளமா இருக்கு. உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆசாரியர்கள் சபை கூட்டத்துல இருக்கிற மற்ற ஆன்மீகத்துல முதிர்ச்சி உள்ள விசுவாசிகள் தான். அப்போ ஒரு புது விசுவாசி அவரோட இயல்பான சாட்சியை, அதாவது அந்த பறவைய கொடுக்கும்போது மத்தவங்க அதை சரி செய்றாங்களா? சரி செய்யறாங்கிறத விட செம்மைப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஒரு புது விசுவாசி எந்திரிச்சு இயேசு ரொம்ப அன்பானவர், மென்மையானவர்னு சாட்சி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி. அது உண்மைதான். ஆனா அது முழுமையான சித்திரம் இல்ல. அப்போ சபையில அனுபவம் உள்ள இன்னொரு பரிசுத்தவான் எந்திரிச்சு, ஆமா சகோதரரே, நீங்க சொல்லது சரிதான், அதே இயேசுதான் ஆலயத்தை சுத்தப்படுத்த சாட்டை எடுத்தார், பரிசேயர்களை கடுமையா கண்டிச்சார், அவருடைய மென்மையில ஒரு கடுமையும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓ, அதை கேட்கிற அந்த புது விசுவாசிக்கு எப்படி இருக்கும்? அவரோட பாராட்டுதல குறை சொல்ற மாதிரி ஆகிடாதா? நிச்சயமா அந்த ஆபத்து இருக்கு. உங்க குறிப்புகள்ல அது ரொம்ப வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அப்படி ஒரு அனுபவம் உள்ளவர் பேசும்போது அந்த புது விசுவாசிக்கு எப்படி இருக்கும்னா, ஆசாரியர் தன்னோட பலியோட தலைய திருகி எஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்படியா? ஆமா, அது ஒரு திருத்தமா தெரியாது, ஒரு அவமதிப்பா கூட தோணலாம். நான் சொன்னதுல என்ன தப்பு, நான் மனசார சொன்னேனேன்னு அவர் மனசு உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. தன்னோட முழுமையான பதப்படுத்தப்படாத பலியை இன்னொருத்தர் வந்து சிதைச்சிட்டாருன்னு கூட அவர் நினைக்கலாம். இது நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த உவமை. அப்போ இதுல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. மத்தவங்களோட பழிய பதப்படுத்த உதவ போறோம்னு சொல்லி அவங்கள காயப்படுத்தக்கூடாது. 100% உண்மை. இது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம். அந்த முதிர்ச்சியான விசுவாசி, அதாவது அந்த ஆசாரியர், இத அன்போடும் ஞானத்தோடும் செய்யணும். நோக்கம் அந்த புது விசுவாசிய குறை சொல்றதில்ல, கிறிஸ்துவ பத்தின ஒரு முழுமையான சமநிலையான புரிதலுக்கு அவரை வழி நடத்துறதுதான். சரி சரி. காலப்போக்குல அந்த புது விசுவாசி கிறிஸ்துவோட எல்லா பக்கங்களையும் புரிஞ்சுக்குவா.
ஆமா. அப்போ ஒருத்தர் காலப்போக்குல தன்னோட சொந்த பழிய தானே பதப்படுத்த கத்துக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுற ஒரு ஆசாரியராகவும் மாறுறார். பலி செலுத்துற இடத்துல இருந்து ஆசாரியர் இடத்துக்கு ஒரு மாற்றம் நடக்குது. ஆரம்பத்துல மத்தவங்க உதவியால நம்ம பழி பதப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ நாம மத்தவங்களோட பழிய பதப்படுத்த உதவுறோம். இது ஒரு சுழற்சி மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. இதுதான் ஆன்மீக முதிர்ச்சியோட அழகான சுழற்சி. நம்ம கத்துக்கிறோம், அப்புறம் கத்துக் கொடுக்கிறோம். ஒரு காலத்துல நம்மளோட இயல்பான புரிதல்களை மத்தவங்க செம்மைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நாம அதே பங்க மத்தவங்களுக்கு செய்றோம். இதுதான் சபைங்கிற அமைப்பு எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. நம்ம தனியா வளர்றத விட ஒரு சமுதாயமா சேர்ந்து வளரும்போதுதான் இந்த மாதிரி ஒரு முழுமையான வளர்ச்சி சாத்தியமாகுது. அப்போ லேவியராகமத்தோட இந்த முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஏதோ நிறைய விசுவாசம் வச்சிருக்கிறது மட்டும் இல்ல. அந்த விசுவாசத்தோட தரம், ஆழம், புரிதல் சம்பந்தப்பட்டது. ஒரு பொதுவான பாராட்டுதலுக்கும் ஆழமான பதப்படுத்தப்பட்ட விரிவான புரிதலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமா, நம்மளோட நோக்கம் தேவனை முழுமையா திருப்திப்படுத்துற ஒரு நறுமணமான தூப வர்க்கம் மாதிரி ஒரு பலிய செலுத்துறது தான். இந்த பயணம் ஒரு இயல்பான புரிதலோட, அதாவது ஒரு முழு பறவையோட ஆரம்பிக்குது. அது சபையோட உதவியோட, மத்த ஆசாரியர்களோட உதவியோட செம்மைப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட சத்தையோட நுணுக்கமான துண்டுகளை, அவருடைய ஞானம் தலை, அவருடைய உள் உணர்வுகள் குடல்கள், அவருடைய நடத்தை கால்கள், இப்படி எல்லாத்தையும் நாமளே பிரிச்சு பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு முதிர்ச்சியான புரிதலுக்கு நாம முன்னேறோம். ஒரு காளைய வெட்டி பதப்படுத்தி செலுத்துற அளவுக்கு நம்ம அனுபவம் ஆழமாகுது. இந்த உரையாடல் முடியும்போது இது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. நீங்க உங்க சொந்த ஆன்மீக அனுபவத்தை யோசிச்சு பார்க்கும்போது கிறிஸ்துவ பத்தின உங்க புரிதலை எப்படி பார்க்கறீங்க? அதை ஒரு முழுமையான பதப்படுத்தப்படாத பறவையா பார்க்கறீங்களா, இல்ல அதுல இருக்கிற தனித்துவமான விரிவான துண்டுகளை, அதாவது அவருடைய தலை, குடல்கள், கால்கள் போன்றவற்றை நீங்க பார்க்கவும் ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒருவேளை இதை விட முக்கியமான கேள்வி, நீங்க இன்னொருத்தரோட பலிய பதப்படுத்த உதவுற ஒரு ஆசாரியர் நிலையில இருக்கும்போது அந்த தலையை திருகி எறிகிற மாதிரி இல்லாம அவங்கள காயப்படுத்தாம அன்போடவும் ஞானத்தோடும் அது எப்படி செய்றீங்க?